புல்லட் ஓட்டிய கல்லூரி மாணவரின் கைகள் சாதிவெறி பிடித்தவர்களால் வெட்டப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மேலப்பிடவூரில் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவரது குடும்பம் அந்த கிராமத்தில் சற்று வசதியாக வாழ்ந்து வந்தது. அதே கிராமத்தைச் சேர்ந்த மற்ற சமூக இளைஞர்களான வினோத், ஆதி ஈஸ்வரன், வல்லரசுவுக்கு இது பிடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த மாணவரின் சித்தப்பா அவருக்கு புதிய புல்லட் ஒன்றை வாங்கி தந்த நிலையில் அதை மூவரும் அடித்து நொறுக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. போலீசார் சமாதானம் பேசி வைத்த நிலையில் மாணவர் கல்லூரி முடிந்து வீடு திரும்பும் போது தாழ்த்தப்பட்ட சாதியில் இருந்து கொண்டு எப்படி புல்லட் ஓட்டலாம் என கூறி அவரது 2 கைகளையும் வெட்டியதுடன் அவரது வீட்டையும் சூறையாடியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் மூவரையும் கைது செய்துள்ளனர். அவர்கள் மீது பல்வேறு கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மேலப்பிடவூர் கிராமத்தில் பட்டியலின மாணவர் புல்லட் ஓட்டியதால் அவரது கைகளை சாதி வெறியர்கள் வெட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவரின் உறவினர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம். தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. போறாங்க ஊர்ல பாதுகாப்புன்றது இல்ல. நாங்க ஒரு வீடு தான் இருக்கோம். அதனால தொடர்ந்து கொலை மிரட்டல், கொலை நிகழ்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்கு. உங்க வீடு அடிக்கிறது, நொறுக்கிறது இதே வேலையாவே வச்சிருக்காங்க. ஆமா, கத்தியை வச்சுதான் மிரட்டுவாங்க, கத்தியை வச்சு பண்ணுவாங்க. எங்க வீட்டுக்கு யாரும் சொந்தக்காரம் வந்தாலும் இப்படிதான் மறிப்பாங்க, இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அவங்க திட்டம் மட்டும் நேத்து நான் வீட்டுல இருந்தேன்னா என்னையும் கொண்டுருப்பாங்க. ஆமா, நான் இங்க வந்துட்டேன். நான் வந்தா பிறகுதான் வீடு வாசலாம் உடச்சு நொறுக்கி பூரா இங்க போய் வீட்டை நீங்க போய் பாருங்க. நொறுக்கி வந்து வந்தா கிடக்கு. யாருமே ஊருக்கார கேட்க மாட்டாங்க. வேட்டியை தூக்கி இப்படி போனா ரோட்ல போனோம்னா என்ன சண்டியர் மாதிரி போறடா, வண்டியை முறுக்கி விட்டு ஓட்டுற. அதை நான் ஒரு தடவை கூட சொன்னீங்க. அவன் வண்டி வாங்கியிருக்கேன், அவன் ஓட்டிட்டு போறேன், உங்களுக்கு நான் ரோட்ல போனேன் அப்படின்னு கேட்டா எங்க வீட்டுக்கு போயில பையத்தையும் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே கேட்க மாட்டாங்க. சண்டை வந்துட்டு அவங்க கதை உடச்சிக்கிட்டு இருந்துக்குருவாங்க. இன்னைக்கு எங்க பிள்ளைக்கு ஒன்று ஆயிருந்தா 6 குடும்ப பிள்ளை, இன்னைக்கு ஒன்று ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? எங்க பிள்ளை நீங்க சாக பழகி வந்து கிடக்குறேன். நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.